மணி பாருங்கள், மணி வந்து 5:35 ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரைஸ்க்கு வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். பாசிப்பருப்பு வந்து அலசி வச்சுருக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பப்பாளிக்காய் நம்ம கார்டனில் கீரை விழுந்து செஞ்சோம் இல்லையா, அது வச்சு தான் ஒரு சாம்பார் வைக்க போகிறோம். இப்போ எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸுக்கு நம்ம வச்சுட்டோம். இப்போது சாம்பாருக்கு வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு, கொஞ்சம் புளி கரைசல் கொஞ்சம், ஏன்னா மாங்காய் வேறு கொஞ்சம் மாங்காய் போடுறேன், அதனால் கொஞ்சம் புளி கரைசல், உப்பு, பெருங்காயத்தூள், 4-5 பூண்டு போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி, பப்பாளிக்காய், அப்புறம் பார்த்திங்கன்னா மாங்காய், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம உள்ளே போட்டுக்கலாம். இப்போது சாம்பாரை நம்ம கூட்டி வச்சாச்சு. ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா விசில் பாருங்கள் வந்துட்டுருக்குது. அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரைஸ் வந்து குக்கர் வந்து நம்ம அங்கே தூக்கி வச்சாச்சு. இப்போ இதில் சாம்பார் இருக்குது. இப்போ இட்லி வந்து நம்ம ஊற்றி வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி நம்ம மாவு ஊற்றி வச்சாச்சு. இட்லி வந்துட்டுருக்கட்டும். இது கூட தேங்காய் சட்னிக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மணி பாருங்கள் 6:10 இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாக்கிங் கிளம்பியாச்சு. இந்த வாக்கிங் போயிட்டு வந்து என்ன வேலை பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், காலையில் ஜிஞ்சர் வந்து இட்லி சாப்பிடுது. என் பொண்ணு இட்லி சாப்பிட்டுட்ருக்கா தேங்காய் சட்னி வச்சு. ஜிஞ்சர் குட்டியும் வந்துட்டாங்க. யார் சாப்பிட உட்காந்து அதுக்கும் போடு குட்டி. பா இங்கே பா, அக்கா போடுவா. இங்கே பா இந்த இங்கே போடு. பா இந்தா சாப்பிடு. 2 பேருமே பாருங்கள் இட்லி அதுக்கு இட்லி பிடிக்கல. அதுக்கு வந்து பால் சாதம், தயிர் சாதம். ஜிஞ்சர் இந்த அடி சாப்பிடு. இந்தா இருக்குது பாரு, இந்தா சாப்பிடு. ஜிஞ்சர் வந்து இட்லிலாம் சாப்பிடும், ஆனால் அது வந்து பால் சாதம், தயிர் சாதத்துக்கு தான். இப்போ தான் சாதம் வந்து இனிமேல் தான் வைக்கணும் அதுக்கு. இது வந்து இட்லி, தோசை, நம்மளை மாதிரி சப்பாத்தி சாப்பிடும், பூரி சாப்பிடும், என்னன்னாலும் சாப்பிடும். இட்லி பிச்சு போட பாருங்கள் அது எப்படி டபக்குன்னு சாப்பிடுது பாருங்கள். காலைல நம்ம என்ன பிரேக்ஃபாஸ்ட், இடியாப்பம் வைங்க, இடியாப்பம் மட்டும் வச்சா சாப்பிடாது. இடியாப்பமும் தேங்காய் பாலும் சேர்த்து வச்சோம் அப்படின்னா அதையும் சாப்பிட்ரும். நாங்கள் என்ன அம்மா அந்த இட்லி எடுத்துகிட்டு வர்றேன். நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை வந்து ஜிஞ்சர் சாப்பிட்றோம். ஆனால் இதுக்கு இந்த குட்டிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் சாதம், தயிர் சாதம் இதுதான் வைக்கணும். வேறு எதுவும் சாப்பிடாதுங்க. கிட்டத்தட்ட ஒரு இட்லி சாப்பிட்ருச்சு. ஜிஞ்சரே வந்து ஒரு இட்லி சாப்பிட்டுச்சு. இன்னொன்று இட்லி அம்மா எடுத்துகிட்டு வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டு பூனைங்க காலைல என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஆனால் இதுக்கு வந்து பால் சாதம், தயிர் சாதம்லாம் வச்சா அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க. லேசை மட்டுக்கான சாப்பிட்டு வந்துடுவாங்க. ஆனால் இட்லி, டிஃபன் என்ன ஐட்டம்னாலும் சரி நல்லா சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். வாக்கிங் போய்ட்டு வர 7:15 ஆயிடுச்சு. இது கூட நான் வந்து ஜெனி வந்து இட்லியெல்லாம் எடுத்து வச்சிட்டோம். அதே மாதிரி கேரட் பீட்ரூட் பொரியலுக்கு வந்து சீவியும் வச்சுட்டோம். இப்போ வந்து நம்ம இதை பொரிச்சு மட்டும் எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது பீட்ரூட்டும் கேரட்டும் போட்டு ஒன்றா துருவி வச்சுருக்கிறோம். கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை நல்லா வெடிக்குது. இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், நீங்கள் வேணால் வத்தல் வேணால் போட்டுக்கோங்க. இது ரெண்டும் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்க. நீங்கள் இது கூட கொஞ்சம் கடலைப்பருப்பு போடணுன்னு போட்டுக்கலாம். என் பொண்ணுக்கு வந்து அந்த கடலைப்பருப்பு பெருசாக இருக்குது, பல்ல கடிப்பட்டது ஒரு மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ணுவேன், அதனால் நான் போடலை. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட நம்ம துருவி வச்சுருக்கிற பீட்ரூட்டும் கேரட்டும் போட்டுடலாம். இது கூடயே வந்து நீங்கள் உருளைக்கிழங்குமே துருவி வச்சு போடலாம், முட்டைக்கோசம் துருவி வச்சு போடலாம். அதாவது எல்லா காய்கறிகளும் ஒன்றா துருவி வச்சு இந்த மாதிரி கூட்டு மாதிரி பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து பீட்ரூட்டும் கம்மியாக தான் இருந்தது, ஒரு பீட்ரூட் தான் இருந்தது, கேரட் 2 கேரட் தான் இருந்தது. அதனால் எல்லாத்துக்கும் பத்தாது அப்படிங்கிறதுக்காண்டி 2ஆ ஒன்றா சேர்த்து போடுறேன். இப்போ இது நல்லா நம்ம சூரில் வதங்க முடியும், வதக்கணும். வதக்கி எடுத்துட்டோன்னா அவ்வளோதான். பார்த்திங்கன்னா கேரட்டு, பீட்ரூட்டு நம்ம துருவி நல்லா பொரித்து கொண்டு வந்து வச்சாச்சு. கூட தேங்காய் பூ என்னன்னு போட்டுக்கோங்க. நான் வந்து தேங்காய் போடல. இப்போ இதே நம்ம டைனிங் டேபிளில் வச்சிடலாம். தேங்காய் சட்னியை வந்து ஜெனி அரைச்சிட்டா, அதனால் அவ்வளோதான் வேலை முடிஞ்சிச்சு. பாருங்கள், மணி பாருங்கள் 7:25க்கு வேலை முடிஞ்சிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதோட லென்த் வீடியோ பிரேக்ஃபாஸ்ட் வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. ஓகே பாய். ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் என்ன, லன்ச் என்னன்னு பார்த்துடலாமா? பாருங்கள், நேற்று கார்டன்லேருந்து பிடிங்கிட்டு வந்த நெல்லிக்காய் ஒன்றுமே பண்ணல, அது அப்படியே இருக்குது. இது ஏதாவது பண்ணணும். பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் என்னன்னு பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்து இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி தான். இருங்க உங்களுக்கு காட்டுறேன். பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி தான். லன்ச்சுக்கு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், இட்லிக்கு வந்து தேங்காய் சட்னி. ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் என்ன, லன்ச் என்னன்னு பார்த்துடலாமா? பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இட்லி, தேங்காய் சட்னி, சாடிக்கல டைம் ஆச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார். இது என்ன சாம்பார்னால் பப்பாளிக்காய் போட்டு வச்ச சாம்பார். அப்புறம் பார்த்திங்கன்னா கேரட் பீட்ரூட் போட்ட பொரியல். அப்புறம் புடுங்க நெல்லிக்காய் அப்படியே இருக்குது, ஒன்றும் பண்ணலை.
மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைஸு, அதில் பதிமுக தண்ணி, அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அவிச்ச கடலை மூடி எடுக்க முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குன்னா யார் இப்படி மூடி வச்சது? தெரியல, கடலை இருக்குது. இதில் கடலை இருக்குது. இந்த பார்த்துக்கோங்க, கடலை இருக்குது. மூடி எடுக்க முடியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இது எப்படி சமைச்சேன், எனக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு, கூட நான் வாக்கிங் போயிட்டு வந்து என்ன பண்ணேன், போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன் அப்படிங்கிறத நான் ஃபுல் லென்த் வீடியோவாக போட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. இதுதான் இன்றைக்கி எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு. உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய்.